பொதுக்கூட்டமான்னு கேட்கிறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இருங்க இல்லைங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லைங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த குரிய மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. திசை இதை எங்களுக்கு தெரியும் பதில் சொல்றதுக்கு, அது வேண்டாம் நாங்கள் பார்க்குறோம். அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். மற்றவர்கள் பேசும்போது தான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் ஆசிரியர் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போது நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல ஒரு உட்காருங்க உட்காருங்க, அவங்க மட்டும் பேசட்டும். நீங்கள் மட்டும் பேசுங்க, உட்காருங்க உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க, நான் சொல்லி முடிக்க வரைக்கும் சொல்லி முடிக்க வரைக்கும் மாணவர் விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். உட்காருங்க, நான் சொல்ல உட்காருங்க. மாண்புமிகு பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரை தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். இல்லை நீங்கள் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்லை உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்லை உணர்வு இல்லைங்க, இல்லை உணர்ச்சி வசப்படாது, நிதானமாக பேசுங்க. நீங்கள் பேச மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே என் நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இப்போது நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இருக்கின்றார், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். என் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு வந்து பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகளெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது, இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும். ஓரளவு பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கமும் பார்க்குறீங்க, அந்த பக்கமும் பார்க்குறீங்க, ரெண்டு பக்கமும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அவையை கொண்டு போக வேண்டும், அமைதியாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அதற்கு முழுமையாக எங்களுடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே நிலை என்னன்னு சொன்னால், இந்த இதில் போகிறதில் மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலே வருவார்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இத்தனை ஆண்டு காலம் சட்டமன்றத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை பார்த்து என்ன கேள்வி கேட்பார்கள்? மக்களுக்கு தேவையானதை மக்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மக்கள் என்ன பிரச்சனையில் இருக்கின்றார்களோ அந்த பிரச்சனை கேள்வியாக ஆளுங்கட்சியிடத்திலே கேட்பார்கள். ஆளுங்கட்சி உறுப்பினுடைய கடமை என்ன என்று சொன்னால், என்ன கேள்வி எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கின்றார்களோ அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த அவையை அமைதியாக நடத்துவதற்கு முயலக்கூடியவர்கள் தான் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த நடைமுறை தான் இப்போலாம் இருந்திருக்கு. சில நேரங்களில் சலசலப்பு வருவது சாதாரணமாக. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கூட்டத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்னா, நம்ம பிரச்சனையை எதிர்கட்சி போய் பேசுகிறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஆனால் பிரச்சனை என்ன கேள்வியை கேட்கிறாரோ அந்த கேள்விக்கான பதில் ஆளுங்கட்சி தருவதில்லை. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில் எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிகிட்ட. அந்த எதிர்கேள்வியை போடுகின்ற பொழுது சில வார்த்தைகளை எதிர்கட்சியில் உள்பவர்களுடைய உறுப்பினர்களை அவருடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, ப்ரொவோக் பண்ணக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை போடுகின்ற காரணத்தால் உங்களை அவர்கள் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். அவை முன்னவர், நான் அதை பற்றி விளக்கமாக அவர் பேசி முடிக்கிட்டு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில்
எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார். அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினால் நன்றாக இருக்குது. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்கிறதுக்கு, அது வேண்டாம், நாங்கள் பார்க்குறோம். மாண்பு தலவாய் சுந்தரம், மாண்பு தலவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவர் உள்ளான நான் என்ன உண்மைக்கு புறம்பாக சொல்கிறேன். அவர் காங்கிரஸிலிருந்து அதிமுகவில் 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் இருந்து திமுகவில் இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன உறுப்பினர் உட்காருங்க, உறுப்பினர் தலவாய் சுந்தரம் உட்காருங்க. வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள், மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அன்பிற்கினிய நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல அவர் உறுப்பினர் பேசுகிறார். சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தலவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். மாண்பு உறுப்பினர், அது நானே சொல்லிட்டேனே, நானே அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன். தேவையற்றது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய செயலுக்கு நாங்கள் எப்பொழுதும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இந்த அவையை பொறுத்தளவுக்கு முழு அதிகாரம் படைத்தவர், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது தலவாய் சுந்தரம் என்று ஏதாவது ஒரு பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பானால் அவர் வந்து என்ன சொல்றீங்களா அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு நானே கிளாரிபிகேஷன் தான் கேட்கறேன்னு சொல்றேன். அவர் விவரமா பேச கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவர் அலோவ் பண்ணேன். நான் அவரது இது போன்ற உட்காருங்க. நான் சொல்றேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து அவரை பற்றி ஏதாவது நான் குறிப்பிட்டிருந்தாலோ அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத பொழுது இப்படி சொன்னோம்னா சட்டசபை நடத்த முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போது தான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நாசன் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது பல வரலாறுகள்லாம் குறிப்பிட்டு இவர் அங்கே இருக்க அதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது, இதை நீங்கள் என்கரேஜ் செய்யக்கூடாது. அப்படி அவர் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்களோ அங்கே அவங்க உண்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. எதிர்க்கட்சியாளர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் அவர் கையை உயர்த்திய போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார் என்று நினைத்தான் அனுமதித்தால் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரா என்று பார்த்தேன். அது தேவையற்ற விவரங்களை நீங்கள் தெரிவித்தால் அது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண மாநில உறுப்பினர் ஆஸ்டின் நீங்கள் உட்காருங்க. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணுவதை பற்றி சொல்கிறீங்க. அவையில் கேள்வி நேரம் இல்லாத போதும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத போதும் நான் என்ன நினைத்தேன் என்றால், நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக நாமும் சட்டசபையில் மக்களுடைய கருத்துக்களை பேச வேண்டுமே என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்றுதான் வினாக்கள் விட இணைகள் இல்லாத நேரத்திலும் இந்த கவன ஈர்ப்பு இல்லாத நேரத்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணுங்க, பதிவு செய்யுங்கள் என்று உங்கள் தொகுதி பிரச்சனைக்காக தான் நான் அனுமதித்தேன். அந்த தொகுதி பிரச்சனை பற்றி பல உறுப்பினர்கள் அதை மென்ஷன்ஸ் பதிவு செய்கிற போது அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்க அந்த தொடர்புகள் வெளியே தெரிய வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக எனக்கு பட்டது. ஆனால் அதுவே எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்றால், ஏதோ அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பது போன்ற தோற்றத்தையோ அல்லது பதிலே வரவில்லை என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துவது அமையுமே. ஆனால் நீங்களே யோசிக்க வேண்டும். நான் ஜனநாயகபூர்வமாக உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் கிடைத்த பிறகுதான் நான் அனுமதிக்க வேண்டும். அதுதான் வந்து விதி. ஆனால் அதை ஏன் அனுமதித்தேன் என்றால், ஒருவேளை சில அமைச்சர் இப்போ பதிலும் சொன்னார்கள். நீர்வளத்துறை அமைச்சரும் 3 வினாக்களுக்கு நேற்றே பதிலளித்தார்கள். இப்போது நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் பதிலளித்தார்.
இப்படி வாய்ப்பு இருந்தால் உடனே பதிலளிக்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள். பதில் தெரியும், ஆனாலும் காலதாமதம் இல்லாமல் அதை தர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். காலதாமதம் இல்லாமல் பதில் வருகின்ற வினாக்களுக்கு மட்டும்தான் வியாழக்கிழமையிலிருந்து வினாக்கள் விடைகள் நேரம் மட்டும்தான் நடைபெறும். குறைந்தபட்சம் ஒரு 5 வினாக்களுக்கு குறையாமல் எடுத்துக்கொள்வேன். அப்படி எடுத்துக்கொள்கிற போது பதிலை பெற்று அதில் துணை வினாக்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த வினாக்களை ஒட்டி உங்களுக்கு அனைவருக்கும் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தர முடியுமோ அதை அனுமதிப்பதாக இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மாண்பு அமைச்சர் ஆஸ்டின் அவர்கள் இந்த பதில் சொல்வதை பற்றி அந்த குறிப்பு மாண்பு உறுப்பினர் நீங்கள் சொல்லி அந்த கருத்து தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே எந்திரிச்சு குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்கள் எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவார். இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நம்ம நாசன் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். மானிய கோரிக்கையிலே இங்கே பேசுகின்ற பொழுது மானிய கோரிக்கையிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். மானிய கோரிக்கையில் தான் பேசணும். இருந்தாலும் கூட பல பேர் பல உறுப்பினர் அன்றைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கூட மானிய கோரிக்கையிலான விவாதத்திற்கான பதிலுரையே இல்லாமல் 1 மணி நேரம் ஏதோ பொதுக்குழுவிலே பேசுவது போல பல்வேறு கருத்துக்களை சுவாரஸ்யமாக சொன்னார்கள். நாங்களும் 1 மணி நேரம் இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பதிலுரை சொல்லுவார் பார்த்தா பதிலுரை இல்லை. அதனால் 1-2 மக்களுடைய கருத்துக்களை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்துவிட்டு நான் ரெண்டாவது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன். முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுபோக 6 உறுப்பினர்களுடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலில் போட்டியிடுவது வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள் வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் அந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்க பேசலாம். மாண்பு உறுப்பினர் முதல்ல அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல்
மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டாக இருக்குது. அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வந்து எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார். அதனால் அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைனாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனை என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு. மானிய கோரிக்கை விவாத பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டேன் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டலை, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். மாண்பு உறுப்பினர் ஆசிரியர், மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நிலையில் நடக்கிறது. நீங்கள் இப்போ மட்டும் சொன்ன எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம், அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு உறுப்பினர் மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன், வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன், நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்லை, நான் தான் சொல்லிட்டு வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்லை, இதை பற்றி இந்த விவரங்கள்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்கள் சொல்ற இந்த விவரம் வழக்கில், அதை பற்றி பேசுகிற அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்கள் சொல்ல ஒரு கருத்து இல்லை 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 அப்படி இல்லை. நீங்கள் வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இதுக்கு இல்லை நீங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்லை 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க, இல்லை உணர்வு இல்லைங்க, இல்லை உணர்ச்சி வசப்படாது. நிதானமாக பேசுங்க, உங்கள் கருத்தை நிதானமாக சொல்லுங்கள். வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள், அது வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை இல்லைங்க இருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க, சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவ பேசுங்க. உறுப்பினர் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் இல்லை இல்லை முன்னவர் சொல்றேன் முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க, நான் சொல்ல உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுகிறீங்க? யார்? அவை முன்னவர் விடுங்க.
உட்காருங்க. பாரு, நான் சொல்லிடுறேன். இல்லை, மாண்பு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய உட்காருங்க. இல்லை இல்லை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்லை உட்காரு உட்காரு உட்காரு. நான் உட்காருங்க. சொல்லுறேன். நீ அவர் இல்லை, நான் ஒரே சொல்லிடுறேங்க. உட்காருங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் ஒரு பேர் சம்பத்குமார். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. பாருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கல, அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல ஒரு உட்காருங்க. உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்கள் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உட்காருங்க. இங்கே வாங்க. உட்காருங்க. இங்கே உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க. அவங்களை உட்கார வைங்க. மாணவர்கள் உட்காருங்க. இங்கே பாருங்க. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸெல்லாம் வாங்கல. அது முறையாக அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்களே, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பாக சொன்னால் அப்போ வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்றங்களுக்கும் அண்ணா திமுக வேட்பாளருக்கு தான் அங்கே எங்களுடைய எனக்கும் என்னை எதிர்த்து போட்டிக்கிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பற்றி அவருடைய வேட்பாளர் பற்றி எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தலை. ஆக இதில் கூட இணைக்கக்கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுகிறாருன்னா இருக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியை குறிப்பிடலை. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க. சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க. ராஜினாமா பரிசீலனைக்கிறீங்க. அடுத்த முதல் மாடியில் போய் சேர முடியும். இல்ல இந்த விவரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. நீங்க நடக்கிறது இங்கே பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்லை, ரெண்டு இடத்துல எப்படி பேச? இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் கொடுத்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்கில் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காடு மன்றத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்றால கோர்ட்ல இல்லை. இப்போ நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்லை நான் அவர் அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மைக் கொடுத்துங்க. மைக் கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க யாரை பேச விடுறது? போய் வேற யாரையாவது பேச விட்டோமா? அவருக்கு பதிலா இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க. உட்காருங்க. உங்க கட்சி என்ன பொதுக்கூட்டமான்னு கேட்கிறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் உட்கார சொல்லுங்க. இருங்க இல்லைங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லைங்க. உங்களை பேசணும் அனுமதிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க. அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. திசை இதேனா உட்காருங்க. எது? அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்லை உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியாக பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியாக சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன். ஒண்ணுதான். இருங்க, ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க?
என்னைய குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? நான் உட்காருங்க. என்ன உட்காருங்க. உட்காருங்க. தெரியும், உட்காருங்க. தெரியுங்க, உட்காருங்க. எல்லாரையும் தெரியும், உட்காருங்க. இருங்க. இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளோ பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளோ பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் இருங்க. அது அவை முன்னவர் சொல்லி நான் தானே சொல்கிறேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்து கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் உட்காருங்க. நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. உறுப்பினர் ஆஸ்டின். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், மேற்கொண்டு வேண்டாம், நீங்கள் இதில் மானிய கோரிக்கையில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் கருத்து இன்னும் நிறைய இருக்குது. இந்த அவையினுடைய நடவடிக்கைகள் குறித்து மக்களுடைய கருத்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே என்னுடைய குரலாக ஒலிக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய கட்டளை ஏற்று